புரிஞ்சிருக்கும். இனிமேல் நான் இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. நான் இப்ப ஒரு மந்திர மரமா மாறிட்டேன். மந்திரம் மரமா? நம்புற மாதிரி இல்லையே. உன்னால மந்திரம் பண்ண முடியும்னா எங்க வீட்டு ஸ்விம்மிங் பூல்ல உன்னால வாட்டர் மெலன் ஸ்விம்மிங் பூலா மாத்த முடியுமா? மாத்தி கேட்டு பாப்பா. என்னால் முடியாது என்று நினைத்தாயா? இப்பொழுது பார். இந்த வெயில் காலத்துல வாட்டர் மெலன் குடிக்கிறதுக்கே கிடைக்காது. ஆனா நம்ம வாட்டர் மெலன்ல குடிச்சிட்டு இருக்கோம். இதை வச்சு ஒரு ஜூஸ் கடையே ஓபன் பண்ணிடலாம். அவ்வளவு வாட்டர் மெலன் இருக்கு. டேய் சிச்சனே, நீயும் இறங்கி வா. வாட்டர் மெலன் குடிக்கலாம். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு தண்ணியாவே பயம். எனக்கு இதோ உன்னோட வீக்னஸா? உன பாரு இவ்வளோ. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சோப்பா இருக்கு. கண்ணே தெரியல. உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றி விட்டேன். ஆனால் என் ஆசையை நிறைவேற்றதான் நீங்கள் யாரும் இல்லை. நானும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். நானும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். உதவி பண்ணுங்கள். நீ எங்களை மாதிரி ஹியூமனா? நம்ப முடியலையே. அப்புறம் எப்படி நீ இந்த வாட்டர் மெலனா மாறின? இப்ப எப்படி மரமா இருக்கு? இந்த வாட்டர் மெலன் நல்லா டேஸ்டா இருக்கு. என்ன கொஞ்சம் உப்பு கிடைக்குது. டேஸ்டா இருக்கா? இருக்குடா இருக்கும். ஏன்னா நானே இதுல டேங்க் ரிலீஸ் பண்ணேன். ஆமா, நானும் உங்களை மாதிரி மனுஷிதான். ஆனா என்னை இந்த நிலைமைக்கு இப்ப மாத்தினது ஒரு சூனியக்காரி கிழவி. அது கண்ணுல நான் மாட்டினதுனால என் அழக பார்த்து அது பொறாமப்பட்டு என்ன ஒரு தர்பூசி பழமா மாத்திருச்சு. அது மட்டும் இல்ல, நான் இத்தனை வருஷம் தண்ணி கட்டு பயந்ததுக்கும் இதான் காரணம். என் மேல தண்ணி பட்டுச்சுன்னா நான் மரமா மாதிரி வைக்கிற சாமி இந்த ஊர்ல நான் பார்த்ததுலே நீங்க மட்டும் நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இந்த சாபத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வா. இது எல்லாத்துக்கும் காரணம் சூனியக்காரி கிழவிதானா? மரமே, நீ கவலைப்படாத. உன் பழைய ரூபத்துக்கு நான் கொண்டு வரேன். இந்த சாபத்துல இருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். ரொம்ப நன்றி. நான் கடைசிவரைக்கும் மரமாக இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டீங்க. அந்த சூனியக்காரி கிழவி நம்ம ஊர் மலை உச்சியில தான் இருக்கு. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப சேஃபா போங்க. ஒருவேளை அது கண்ணு நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களையும் என்ன மாதிரி ஏதோ ஒன்று மந்திரம் பண்ணி மாத்திரும். அது மட்டும் இல்ல, அதோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதோட வீக்னஸ் கரண்ட் ஷாக் தான். அதை கண்டா அது ரொம்ப நீ பயப்படும். கவலைப்படாத மரமே, கண்டிப்பா உன்னை நான் பழைய ரூபத்துக்கு மாத்துவேன். டேய் சிச்சான் லக்கி, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்தை பாதுகாப்பா பாத்துங்க. இது பக்கத்துல யாரையும் வரவிடாதீங்க. இப்ப நம்ம அந்த சூனியக்காரி கிழவி இருக்க இடத்துக்கு போவோம். அதுவும் இப்ப நம்ம தனியா போக போறோம். கூட சிச்சான் லக்கி கூட கூட்டிட்டு போனோம். அங்க போய் சூனியக்காரி கிட்ட நம்மள கூத்து விட்டுருவானுங்க. அது பிரச்சனை இல்ல. அதனால உனக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே, R5 பைக் இங்க தான் இருக்கு. இந்த பைக் எடுத்துட்டு போவோம். நம்ம எப்படி இங்க இருந்து கிளம்புறோமோ அதே மாதிரி திரும்பி சேவாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம்னா போதும். ஏன்னா அந்த மரத்துக்கு ஹெல்ப் பண்ண போய் அந்த சூனியக்காரி கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த சூனியக்காரி நம்மளையும் மரம் மாத்திரும். அந்த மரம் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு நம்ம போகணும்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா போகிறோமோ அவ்வளவு வேகமா போனா மட்டும் அந்த இடத்துக்கு போக முடியும். 140 150 போயிட்டு நம்ம ஒரு பக்கம் கிடக்குறோம், பைக் ஒரு பக்கம் கிடக்குது. பைக்கு வாங்கல. ஆஹா, பெட்ரோல் டேங்க் உடஞ்சிருச்சு போடுங்க. கீழே பெட்ரோல் ஊத்திக்கிட்டு இருக்குது. ரோட்ல போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பத்த வச்சா எப்படி இந்த மலைக்கிட்ட வந்தாச்சு. இப்ப அந்த மலை மேல ஏறி அந்த சைடு போனோம்னாதான் அந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு நம்ம போக முடியும். ஆனா இங்க போறதுக்கு நமக்கு பெருசா ரோடு எதுவுமே இல்ல. ஒரு ஒத்தையடி பாதை இருக்கு. இதுலதான் நம்ம போக மாட்டேங்குது. அப்புறம் எவ்வளவு உயரத்துல இருக்கும். அங்க இருந்து கீழே விழுந்தோம், அவ்வளவுதான். இப்பதான் நம்ம பாதி தூரம் வந்திருக்கோம். இன்னும் அந்த மலையை தாண்டி அந்த பக்கம் இன்னொரு மலை இருக்கு. அங்க போகணும். நம்ம வேகமாவும் போகணும், சேஃபாவும் போகணும். இல்லைன்னா கீழே விழுந்துரும். எப்படி கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடம் ரொம்ப சர்க்கிளா இருக்குங்க. நான் முறுக்கவே இல்லை வண்டி. அதுவா கீழே போய்கிட்டு இருக்கு. அங்க ஏதோ ரெண்டு கல்ல தெரியுது. அதுதான் அந்த சூனியக்காரி கிழவி வீடு. அதுதான் போடுங்க. அந்த இடத்துக்கு போகணும். ஆனா இந்த மலைக்கு அந்த சைடு நம்ம மேலே ஏறி வரும்போது கூட பிரேக் பண்ணாலும் நிக்க மாட்டேங்குது. இந்த பாதை வேற அப்பப்போ வளைஞ்சு போகுது. ஆமா, முன்னாடி பாருங்க பாதை இல்ல. நம்ம நேரம் போயிருந்தா கீழே தான் விழுந்துருவோம். அப்போ கிட்டத்தட்ட பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வீட்டுல விட்டுட்டோம். சூனியக்காரி ஏமாத்தி எப்படியாவது அந்த மாத்து மருந்தை வாங்கிட்டு போயிடும். அப்பதான் அந்த மரத்தோட சாப்பிட்டுல இருந்து அதை வெளியே கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம பைக் இங்கே நிறுத்திட்டு அந்த வீட்டுக்குள்ள போவோம். பாருங்க, வீட்டை சுத்தி ஒரே தண்ணியா இருக்கு. அது தண்ணி கூட அது சுறாவா? சுறாவே தாங்க. Oh my God. இப்ப அந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ள போகணும்னா இந்த தண்ணியை தாண்டி போகணும். அந்த தண்ணிக்குள்ள ஏகப்பட்ட சுறா ஓட்டிக்கிட்டு இருக்கு. இறங்கணும்னா அடுத்த செகண்ட் நம்மளை கடிச்சு உதறிடும். வீட்டுக்கு பாதுகாப்பா இருக்கணும். நம்மளாம் டாக் வளர்த்துவோம். ஆனா இந்த சூனியக்காரி கிழவி மோசமான சுறா ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டை சுத்தி தண்ணினா இருக்கு. ஆனா எப்படி அந்த சூனியக்காரி கிழவிக்கு உள்ள போயிட்டு வெளியே வருது? கண்டிப்பா ஏதோ ஒரு ரூட் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வீட்டை அப்படியே சுத்திட்டு இருக்கோம். இங்க டோர் இருக்கு. பட் அதுக்கு கீழே வந்து தண்ணியா இருக்கு. இது மெயின் டோர் கிடையாது கூட. சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். பழகினா வச்சிருக்காங்க. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸா? அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இங்க இருக்கு. இங்க நம்ம வீட்டுக்கு போவோம்.
இந்த வீட்டை பார்த்தாவே பயமா இருக்கே. எப்படி இந்த வீட்டுக்குள்ள போய் அந்த சூனியக்காரியை சமாளிச்சு அதுக்கிட்ட இருக்க மாத்து மருந்தை வாங்கிட்டு வர போறோமோ. சரி போவோம். இது ஒரு பாலம் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இதுவும் நடுவுல உடஞ்சிருக்குங்க. ஆஹா, இதோட பாலம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன கட்டெல்லாம் இருக்கு. இது மேல ஏறி போக மாட்டேங்குது. அதுவும் நடுவுல உடஞ்சிருக்கு. ஆஹா, இந்த தண்ணிக்குள்ள இருக்கும். இந்த டோரே போருங்க. சூனியக்காரி வீட்டுக்கிட்ட வந்தே கட்டதான் இருக்கு. அதான் ஸ்லோ பண்ணிட்டேனே. இதுக்கப்புறம் நம்ம காவலுக்கு கீழே 2 சுறா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இதுல கூட விழுந்துடக்கூடாது. இருங்க, நல்லா பின்னாடி போய் வேகமா ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். ஓடு 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 ஓடு. ஆஹா, ஸ்லோ பண்ணிட்டேனே. இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பொறுமையா போகணும் போல. நடுவுல கேப்பா இருக்கு. இது நம்ம காலுக்கு கீழே சுறலாம் சுத்திக்கிட்டு இருக்கு. லைட்டா ஸ்லிப் ஆனாலும் அந்த சுறாவுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் தான். அதுக்கப்புறம் அது வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம ரெண்டே கட்டதான் இருக்கு. அதை மட்டும் கீழே விழுவோம் தாண்டி போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிடலாம். இது ஒன்றே ஒண்ணு. ஆனா நம்ம காலுக்கு கீழே போயிருந்த சுறா ரெடியா இருக்கு. ஒரு கீழே விழுந்தோம். செகண்டே முடிச்சுக்கோ. நம்மள சூனியக்காரி வீட்டுக்கிட்ட வந்துச்சு. கொஞ்சம் கடையை தாண்டி வச்சு இந்த ஒரே ஒன்று இப்படியே தாண்டி போயிடா. எஸ், வந்துச்சு. எப்படியோ இந்த மோசமான சுறாவெல்லாம் தாண்டி இந்த சூனியக்காரி வீட்டுக்கு வந்தாச்சு. உள்ள போய் பார்ப்போம். இந்த டோரே போருங்க, எவ்வளவு பெருசுக்கு இருக்கு. ஆஹா, லாக்கர் இருக்கும் போலயே. இது ஓபன் பண்ணி போறது கஷ்டம். இது ஓபன் பண்ண முடியலன்னா இந்த வீட்டுக்கு சைடுல இன்னொரு டோர் இருந்ததுல அதுக்கு போய் பார்ப்போம். அதுக்கும் இந்த சைடுல தான் நம்ம நடந்து போனோம். இதுலயும் லைட்டா ஸ்லிப் ஆச்சுனாலும் கீழே வலி கூட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவோம். தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. சுறா காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோர் தான் ஓபன் ஆக மாட்டேங்குது. இந்த வீட்டோட பேக் டோர் கிட்ட வந்தாச்சு. இந்த டோராவது ஓப்பன் ஆகுச்சுன்னா இந்த சூனியக்காரி வீட்டுக்குள்ள போய் இது மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வருது. இந்த வீட்டை பார்த்தாவே பயமா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள இருக்க சூனியக்காரி எப்படி இருக்க போகுது. இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஓப்பன் ஆகலைன்னா உடச்சிட்டு உள்ள போக வேண்டியதான். 1 2 3 உள்ள வந்தாச்சு. அந்த சூனியக்காரி கிளவி இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருக்கணும். இது என்னது? யாரோட கை கால தலை சுட்டு எல்லாம் தனித்தனியா வெட்டி வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்க கிளவி ரொம்ப மோசமான சூனியக்காரி கிளவியா இருக்கும். நேரம் அந்த சூனியக்காரி கிளவிக்கு முன்னாடி போய் நின்றோம்னா கண்டிப்பா அதுகிட்ட இருக்க மந்திரத்தை வச்சு நம்மளையும் ஏதாவது பொருளா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். எங்கேயுமே காணோம். ஒருவேளை அந்த சூனியக்காரி கிளவி வீட்டுல இல்லாம வெளியே எங்கேயாவது போயிருச்சா? ஏதோ பக்கத்துல சவுண்ட் கேக்குதுங்க. கண்டிப்பா அந்த சூனியக்காரி கிளவி இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கு. அது உட்காந்துருக்கு பாருங்க. இது முன்னாடி மறைஞ்சுக்குவோம். நம்ம நினைச்சது சரிதான். அந்த சூனியக்காரி கிளவி தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறது. ஆனா அங்க உட்கார்ந்தது என்ன பண்ணுது? சொன்னது வச்சு பார்த்தா சூனியக்காரி ஒரே ஒரு விஷயத்துக்கு பயப்படும். அதுதான் கரண்ட், எலக்ட்ரிக் ஷாக் நம்ம கிட்ட இருக்கு. இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வச்சு சமாளிக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லைன்னா மந்திரம் பண்ணி நம்ம ஏதாவது வைக்கிறோம். எழுதி ஏதாவது மந்திரம் பண்ணணும்னு நினைச்ச அடுத்த செகண்டே சுட்டுருவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள வந்து என்னையவே மிரட்டுவேன். நான் எதை பார்த்து பயப்படுவேன் தெரிஞ்சுட்டு அதையே கொண்டு வந்திருக்கேன். உன்னை யார் அனுப்பி விட்டா? என் மந்திரத்தை வச்சு உன்னை என்ன பண்றேப்பா? ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அடுத்த செகண்ட் உனக்கு பிடிக்காதது நான் உனக்கு கொடுப்பேன். ஒழுங்கா எழுதி. கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நீ தைரியமா என்னையே அடிக்க வரையா? யார் உன்னை அனுப்பி விட்டா? உனக்கு என்ன இன்னும் ஸ்விமிங் பூல்ல தான் உட்கார்ந்திருக்கீங்களா? நம்ம காவல் தான். சரி சொல்லுவேன். நான் இனிமே பயப்பட மாட்டேங்கிற மட்டும் தெரிஞ்சிருச்சு. மொத்த கரண்ட் நான் கொடுத்துருவேன். ஒன்னே தடுப்பூசியா மாத்திரண்டா. அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ உயிரோட இருக்கணும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் இங்கே கொன்றுவேன். இது நான் சும்மா கொஞ்சம் கரண்ட் சக்தி கொடுக்குறேன். மொத்த கரண்ட் சக்தி ஒண்ணா கொடுத்தேன். நீ செத்துடுவ. வேணாம். என்னோட வீக்னஸ் என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. உனக்கு எப்படி அது தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனா இனிமே நீ பயப்பட மாட்டேங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த மாத்து மருந்து நான் உனக்கு கொடுத்துறேன். என் காலுக்கு கீழே தான் இருக்கு. எடுத்துக்க. சூனியக்காரி வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. உனக்கான மாத்து மருந்து அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். என் கையில இருக்கு. இதுதான் அந்த மருந்து. இந்த மருந்தை வச்சு நான் உன்னை பழைய ரூபத்தை கொண்டு வரலாம்.
இந்த மருந்து இப்போ உன் மேல ஊத்துனா போதும். எப்படா சூனியக்காரி கிளம்பி சமாளிச்ச? நான் கூட நீ தர்பூசணியா தான் திரும்பி வருவேன்னு நினைச்சேன். இவனை ஃபர்ஸ்ட் தர்பூசணியா மாத்துறான். என்ன அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து அந்த மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அந்த மருந்து இருந்தா கண்டிப்பா நான் என் பழைய ரூபத்துக்கு வந்துடலாம். இனிமேல் அந்த மரமா இருக்க தேவையில்ல. அந்த மருந்தை ஏன் மேல ஊத்துங்க. இப்ப நம்ம அந்த சூனியக்காரி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த மருந்து மேல ஊத்த வேண்டியதான். இங்க பாருங்க, நம்மள சுத்தி எல்லாமே தர்பூசணி பழமா கிடக்கு. எவ்வளவு பெரிய மரம். சரி ஓகே, இப்ப இந்த மருந்து அந்த மரத்து மேல ஊத்த வேண்டியதான். எந்த இடத்துல ஊத்தலாம்? இங்க ஊத்துனா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான், அந்த இந்த மரத்து மேல ஊத்தியாச்சு. என்ன மரத்து மேல இருந்து ஏதோ வித்தியாசமா வருது? என்னது? என்ன பண்ண அந்த மரத்தை? மரத்துல இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணேன்? தானா புகை வருதுங்க. அந்த மருந்து மட்டும் தான் ஊத்துனேன். அதுக்கப்புறம் தான் இப்படி ஆகுது. எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. நான் பழைய மாதிரி மாறிட்டேன். இத்தனை வருஷமா நான் தர்பூசணி பழமும் மரமும் இருந்ததுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்னடா மரத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க? அப்ப இவங்க தான் மரம் இருந்து நமக்கு தர்பூசணி பழமா கொடுத்தாங்களா? அதான் எனக்கும் தெரியல. சார், என்னை நீங்க காப்பாத்திட்டீங்க. இத்தனை நாள் நான் தர்பூசணி பழமாவும் இப்ப நான் மரமாவும் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு இதுல இருந்து நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க. உங்களெல்லாம் சூனியக்காரி கிளம்பி மந்திரம் பண்ணி இந்த மாதிரி மாத்திடுச்சா? ஒரு வழியா உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூல் போல பழமா கிடக்கு. அதுக்கு நீ தானே காரணம். நீ தானே இந்த தர்பூசணி பழம் வேணும்னு கேட்ட. ஒழுங்கா போய் கிளீன் பண்றா. கிளீன் பண்ணா ஒரே கொடுத்துதான் தர்பூசணி பழம் மாதிரி மாட்ட வீட்டுக்கு போகுதுக்கு. நான் மட்டும் தான் குடிச்சேனா? நீ தானே குடிச்ச? உன்னை க்ளீன் பண்ணுவோம். அங்க சுத்தி என்கிட்டயே வந்துட்டானே. ஓகே, ஃபைனலி இந்த வீடியோ உங்க வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் ரெட் கலர் ஆட் போடுங்க. பிடிக்கலைங்கிறவங்க கிரீன் கலர் ஆட் போடுங்க. ஏன் பிடிக்கலைங்கிறத சேர்த்து கமெண்ட் சொல்லுங்க. சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இரு அதெல்லாம் சொல்லிட்டேன். இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க.